தமிழாக்கள் முன்னேறதுல விருப்பமே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க? தமிழாக்கள் முன்னேறதுல தமிழாக்களுக்கு விருப்பம் இல்ல. ஏன் இப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் டொனேஷன் தேவையா? அள்ளி கொடுத்து விடுங்க ஒருக்கா. எங்கே இருக்கிறாக்களுக்கு? கனடாவில் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் அமைக்கிறதுக்கு டொனேஷன் தேவையாம். அதுவும் உலகம் பூரா இருக்கிற 80 மில்லியன் பேரை ஹெல்ப் பண்ணிட்டான். உலகம் பூரா 80 மில்லியன் தமிழாக்கள் இருக்கிறாங்களாம். ஸோ அவங்கள அந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். ஸோ கனடாவில் இருக்கிறாக்களுக்கு சேரிட்டி. இதை விட ஈழத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு ஏதாவது சேரிட்டி விஷயம்னு சொன்னால் ஓகே. இது கனடாவில் சேரிட்டி, அதுவும் உலகம் பூரா 80 மில்லியன் பேர் இருக்கிறீங்களாம். நீங்கள் தமிழாக்களை வளர்த்து வர்றதுக்கு எரிச்சல் போடுறீங்க. ஸோ நீங்கள் டொனேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு அள்ளி விசுக்கி விடுங்க உங்களோட தமிழாக்களையே. எங்கே தமிழாக்கள் ஒரு அள்ளி விசுக்கி விடுங்க. 80 மில்லியன் பேர் இருக்கிறீங்களாம். கொஞ்சம் காசு வேணுமாம் கனடாவில் தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு. ஏனென்று சொன்னால் இவ்வளோ நாளும் தமிழாக்கள் மூளை வளர்ச்சி இல்லை, உடம்பு வளர்ச்சி இல்லை, ஒரு வளர்ச்சியுமே இல்லை எங்கட தமிழாக்களுக்கு. அதனால் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் மூலமாக அவங்கள் மூளை வளர்ச்சி, உடம்பு வளர்ச்சி, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தாரதுக்கு, அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சென்டர் அமைக்கிறதுக்கு காசு வேணுமாம். துட்டு, மணி. தமிழாக்கள் நீங்கள் ஜிம்முக்கு போனது காணும், தூள் சாப்பிடாம விட்டது காணும், மாட்டிறைச்சி சாப்பிட்டது காணும், ஜிம்முக்கு போனது காணும், எல்லாமே காணும். இப்போ எங்களுக்கு டொனேஷன் வேணும், அதுவும் கனடாவில் இருக்கிற தமிழ் கம்யூனிட்டி சென்டர் அமைக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த பதிவு யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட பதிவு. நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாமறதும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். நன்றி, வணக்கம்.